வணக்கம் மக்களே. தற்போது குடும்ப தலைவிகளுக்கு ஒரு குட் நியூஸ். அது என்னன்னா, இனிமேல் மாதம் 2500 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்கப்படும் என முதல்வர் அறிவிச்சிருக்கார். இதை பற்றின கூடுதல் தகவல் தெரியும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழக அரசு சார்பாக பல்வேறு நலத்திட்டங்களும் உதவிகளும் செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக பெண்கள் தங்களது சொந்த முயற்சியில் முன்னேற வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுய தொழில் செய்து வாழ்வில் வளர வேண்டும் என்பதற்காகவும் பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் பெண்களுக்கு மாதம் மாதம் அடிப்படை தேவைகளுக்கும் மற்றவைகளுக்கும் கையில் யாரையும் எதிர்பார்க்காமல் வாழும் வகையில் திமுக அரசால் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்பட்டு வருகிறது. அதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தால் மாதந்தோறும் 1,16,00,000 பேர் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 15ஆம் தேதி ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டம் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. அது மட்டுமல்லாமல் திமுகவின் செல்வாக்கும் உயர்ந்து கொண்டே இருந்தது. ஆகையால் தமிழ்நாட்டை பின்பற்றி புதுச்சேரி அரசு, கர்நாடகா அரசு, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இப்பொழுது 2500 உயர்த்தப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருக்கின்றார். புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்குதல் நடந்தது. அதாவது மார்ச் 10ஆம் தேதி பட்ஜெட் தாக்குதல் நடந்தது. அப்பொழுது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இனி 2500 உயர்த்தி வழங்கப்படும் என வெளியிட்டது. மேலும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயிலும் உயர்கல்வி, இளநிலை கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு 3 மாதத்திற்கு மாதந்தோறும் 1000 ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2 கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியாகி உள்ளது. மட்டும் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாரம் 3 நாட்கள் வழங்கப்படும் முட்டை இனிமேல் வாரந்தோறும் முட்டை வழங்கப்படும் என அறிவிப்பும் வெளியாகி உள்ளது. இப்பொழுது அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மட்டும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டு இருந்த நிலையில் இப்பொழுது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை சிற்றுண்டி வழங்கப்படும் என அறிவிப்பும் வெளியாகி உள்ளது. மட்டும் இல்லாமல் முதியோர் உதவி தொகை பெறும் மீனவ பெண்களுக்கு உயிரிழந்த ஈமச்சடங்குக்காக தொகை 20,000 உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிப்பும் வெளியாகி உள்ளது. இதனால் தமிழக அரசு புதுச்சேரி அரசு வழங்கும் திட்டங்கள் அனைத்தையும் வழங்கும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 2500 உயர்த்தப்படுவதாக முதல்வர் அறிவித்திருக்கின்றார். மற்ற அறிவிப்புகளும் விரைவில் வெளியாகும் என நினைக்கின்றோம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் கவர்மெண்ட் அறிவிக்கும் உடனடி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.